Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 12th accountancyல chapter 6ல sum number 18 பார்க்குறோம். Saran and Arun and Karan are partners in a firm sharing profit and losses in the ratio 4:3:3 அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் as on 31/12/2016 அதோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே வரும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்ட், ஒர்க்மெண்ட் காம்பன்சேஷன் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் போகணும். இது என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் அவங்க ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ், இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட்டு அசட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதற்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம ரீவல்யூஷன் அக்கௌண்ட் போட வேண்டியதான். இங்கே பாருங்கள், கரண்கிற பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. எப்போது 1/1/2017. என்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, குட்வில் ஆஃப் த ஃபேர்ம் இஸ் வேல்யூட் அட் 21,000. குட்வில் வந்து ஃபேர்மோட குட்வில் வந்து 21,000 இருக்குது. அப்போ இவரோட ஷேர் என்ன, யார் ரிட்டையர் ஆகிறாங்க, கரண். அவரோட ஷேர் என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணி அதை வந்து கெய்னிங் ரேஷியோ படி கண்டினியூங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ கெய்னிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெஷினரி இஸ் டு பி அப்ரிஷியேட்டட் பை 10%. மெஷினரிங்கிறது அசட்டு. அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா எங்கே போடுவோம், ரிவால்யூஷனில். இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கிரெடிட் சைட் போடுவோம், டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டெபிட் சைட் போடுவோம். அதே மாதிரி லயபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டெபிட் சைட் போடுவோம், டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கிரெடிட் சைட் போடுவோம். இப்போ அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு பில்டிங் வந்து வேல்யூடு வந்து 80,000 வேல்யூ ஆகிருக்கு. அப்போது சம்மில் பார்த்தீங்கன்னா 60,000 இருக்குது. 60,000 20,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இதுவும் எங்கே வரும், கிரெடிட் சைடு தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு 1000. இப்போ இது ஒரு லயபிலிட்டி, இது இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டெபிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கு வந்து டெப்ரிஷியேட், ஸ்டாக் வந்து அசட்டு டெப்ரிஷியேட் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போனா இதுவும் என்னங்க போடணும், டெபிட் சைடு தான் போடணும். நெக்ஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட் டியூ டு கரண் இஸ் நாட் பெய்டு. அவங்களுக்கு வந்து கரனுக்கு வந்து பே பண்ணலை. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம சம்மில் எப்படி போடலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் த நெசசரி லெஜர் அக்கௌண்ட் ஷோ த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். நெசசரி லெஜர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், ரிவால்யூஷன் அக்கௌண்ட் போடுவோம். ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டில் எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும் நல்லா பார்த்துங்க. இப்போது ஹெல்டிங் எழுதிக்கிறோம் ரிவால்யூஷன் அக்கௌண்ட்னு. இப்போது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், எது வரும், மெஷினரி கொடுத்துருக்காங்க. மெஷினரி டு பி அப்ரிஷியேட்டட் 10%. மெஷினரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 40,000. லைவ் அசட் சைடே 40,000 இருக்குது. அதில் 10% வந்து டெப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு இருக்காங்க. அப்போது அப்ரிஷியேட் ஆகிருக்குன்னு இருக்காங்க. அப்ரிஷியேட்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 40,000ல் 10% கால்குலேட் பண்ணிங்கன்னா 4,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பில்டிங் வந்து 80,000 வேல்யூ பண்ணியிருக்காங்க. இங்கே சம்மில் வந்து எவ்வளோ இருக்குது, 60,000. 60,000லேருந்து 80,000 எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 20,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த 20,000 இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டு தான் போடணும். பை பில்டிங்ஸ் அக்கௌண்ட் 20,000. நெக்ஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸும் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே சம்மில் வந்து ஒரு 1000 இருக்குது. அப்போ 1000 தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,000 - 1,000. அது எங்கே போடணும், லயபிலிட்டி சைடில். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் 1000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, 2,000 டிக்ரீஸ் ஆகிருக்கு. பைன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் அதே வேல்யூ எடுத்துக்கிறோம். 2,000 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ எல்லாம் போட்டாச்சு ரிவால்யூஷன் கொள்ளுது. இப்போ வந்து ப்ராஃபிட்டாக லாஸெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். எங்கே அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள், கிரெடிட் சைடு தான் 20,000 + 4,000 24,000 கட்டுது. இங்கே வந்து 1,000 + 2,000 3,000. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,000 டெபிட்டில் வந்துருக்கிறதுனால அது நமக்கு ப்ராஃபிட். அப்போ எப்படி எழுதணும், டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல். யார் இருக்காங்க, சரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கரன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ வருதுன்னா 21,000 வருது. இந்த 21,000ல் அவங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3:3. 4:3:3 இதான் அவங்களோட ரேஷியோ. இதுபடி தான் வந்து நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அப்போ இன்ட்டு 4/10 400 400 4 1s are 4 4 2s are 8 8,400 சரனுக்கு. நெக்ஸ்ட்டு 21,000 இன்ட்டு 3/10 0 கேன்சல் ஆகும். 30 30 3 × 1 3 3 2s are 6 6,300 6,300 2 பேருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த 21,000 வரணும்.
ஓகேவா. ரீவாலுவேஷனில் ப்ராஃபிட் எப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம குட்வில்லை வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஃபேமோட குட்வில் எவ்வளோ இருக்குது, ஃபேமில் குட்வில் வந்து 21,000 இருக்குது. இப்போது நம்ம யார் ரிட்டையர் ஆகிறாங்க, கரண்கிற பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாங்க. அப்போ அவரோட ஷேரை வந்து பிரிக்கணும். அவரோட குட்வில்லை எப்படி பிரிக்கணும்னா 21,000 ஃபேமோட குட்வில், அவரோட ஷேர் பார்த்திங்கன்னா 3/10. ஓகேவா. 4:3:3ல 3/10 அவரோட வேல்யூ, அவரோட ஷேர். அதை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 கேன்சல் ஆகிடும். 2100 × 3 பண்ணிங்கன்னா 6300 தான் கரனோட குட்வில். ஓகேவா. இப்போ இந்த கரண் குட்வில் என்ன பண்ண போகிறோம், கண்டினியூங் பார்ட்னர் இருக்காங்களா சரணும் அருணும், அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எந்த ரேஷியோ படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னா கெய்னிங் ரேஷியோ. கெய்னிங் ரேஷியோக்கு வந்து நம்ம ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ப்ரீவியஸ் சம்மில் வந்து பார்த்தோம். இப்போ ஓல்டு ப்ராஃபிட் இருந்தாலோ ப்ரொப்போர்ஷன் இருந்தாலோ ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ரேஷியோ இருந்தாலோ அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். இங்கே எதுவுமே கொடுக்கல, ஒன்லி ஓல்டு ரேஷியோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 4:3:3. இப்போ வந்து யார் ரிட்டையர் ஆகாது, இந்த கரண்கிற பர்சன் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், கெய்னிங் ரேஷியோவை அச்சீவ் பண்ணிக்குவோம். கெய்னிங் ரேஷியோ அப்போ என்ன 4:3. அப்போ இதுபடி தான் வந்து என்ன பண்ணணும், குட்வில்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ 6300 × 4/7. 4 + 3 7. 4/7 கால்குலேட் பண்ணிங்கன்னா 7 9s are 63 00. இப்போ 9 4s are 36. 3600 யாருக்கு, சரணுக்கு போகுது. நெக்ஸ்ட் அருணுக்கு அதே 6300 × 3/7 போட்டிங்கன்னா 900 வரும். 909 × 3 2700. ஓகேவா. இவங்க 2 பேர் குட்வில்ல எப்படி சம்மில் போடுறோங்கிறத பார்ப்போம். இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 3 பார்ட்னர்ஸோட நேம் எழுதிக்கணும். பர்டிகுலர் சரண் அருண் கரண். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் போடுவோமா, பை பேலன்ஸ் B/D எவ்வளோ கொடுத்துருக்காங்க சம்லன்னு பாருங்கள். 60,000 50,000 + 40,000 அப்படியே என்ட்ரு பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க 15,000. இப்போ இந்த 15,000 எந்த ரேஷியோ படி பிரிக்கணும்னா 4:3:3. அவங்களோட ஓல்டு ரேஷியோ படி தான் பிரிக்கணும். ஓகேவா. இப்போ 15,000 × 4/10, 15,000 × 3/10, 15,000 × 3/10 கால்குலேட் பண்ணிங்கன்னா 6,000 4,500 4,500 வந்துடும். நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சுல, அப்போ அதை ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது அப்படியே டு ரீவாலுவேஷன் அக்கௌண்ட், பை ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் சொல்லிட்டு 8,400 6,300 6,300. ஓகேவா. ஓவரால் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா குட்வில் போட போகிறோம். குட்வில் எப்படின்னா போட போகிறோன்னா சரணுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சோமா 3,600, அருணுக்கு 2,700 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ எதுலேருந்து நம்ம யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், கரனோட ஷேர்லேருந்து தான் அவங்க கொடுக்குறாங்க கண்டினியூ பண்ணது. அப்போ பை சரண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 3,600, பை அருண்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 2,700 தனித்தனி என்ட்ரியாக போடணும். ஓகேவா. யார்கிட்டேருந்து வாங்குகிறோம், கரண்கிட்டேருந்து தான் இவங்களுக்கு போகுது. அந்த என்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு என்ட்ரி போடுறோம். யார்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், டு கரண்ட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் சரணுக்கு 3,600 கொடுக்குறோம், அருணுக்கு 2,700 கொடுக்குறோம். இதை வந்து ஆப்போசிட் என்ட்ரி ஒன்று போடணும். ஓகேவா. குட்வில்லுக்கு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சைடு யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவங்கக்கிட்டேருந்து என்ட்ரி போட்டு நெக்ஸ்ட்டு யார்கிட்ட கொடுக்குறோமோ அவங்களுக்கு டெபிட் சைடு ஒரு என்ட்ரி போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேலன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடு எல்லாமே அதிகமாக இருக்குது. 74,400 வருது, 60,800, 57,100. இப்போது ரிட்டையர் ஆகிற பார்ட்னர் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே வந்து அமௌண்ட் பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனல் அமௌண்ட் டியூ டு கரண்ட் இஸ் நாட் பெய்டு இம்மீடியட்லி. அப்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களோட லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அமௌண்ட்டு. இதே வந்து கேஷ் இமீடியட்லினா டு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ வந்து கொடுக்காததுனால இஸ் நாட் பெய்டு அப்படின்னு கொடுத்தனால லோன் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடணும். அப்போ டு கரண்ட்ஸ் லோன் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது 57,100 அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் உள்ளதை பேலன்ஸ் கண்டினியூங் பார்ட்னர் பேலன்ஸ் யார் இருக்காங்க, சரணும் அருணும், அவங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை போட்டுடணும். ஓகேவா. இது அப்படியே இந்த சைட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது என்ன நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போயிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட் போடணும்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் யார் கண்டினியூங் பார்ட்னர் சரண் அண்ட் அருண். எவ்வளோ இருக்குது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 70,800 + 58,100 ரெண்டதையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,28,900.
நெக்ஸ்ட்டு கரனோட லோன் அக்கௌண்ட், ஏன்னா அவருக்கு இப்போ அமௌண்ட் கொடுக்கல, லோனில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அந்த அமௌண்ட்டு 57,100 அதையும் வந்து என்ன பண்ணுறோம் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குன்னா கிரெடிட்டாஸ் ஒரு 35,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு அசட் சைட் பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ் வந்து 60,000, இதில் வந்து அப்ரிஷியேஷன் ஆனது 20,000. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனிச்சு? 20,000 இன்க்ரீஸ் ஆனிச்சா? ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 80,000 போட்டுடணும். நெக்ஸ்ட்டு மெஷினரி 40,000, இதில் அப்ரிஷியேஷன் ஆனது 10%. 10% ஆச்சுன்னா 4,000, அப்போ 44,000. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் 20,000, அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் 20,000. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து 12,000, அதில் டெப்ரிஷியேஷன் ஆனது 2,000. டெப்ரிஷியேஷனாக அப்படியே லெஸ் பண்ணி 10,000 போடணும். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் வந்து 25,000, இங்கே வந்து 2,000, ஏற்கனவே ஒரு 1,000 இருக்குது, 1,000 தான் இன்க்ரீஸ் ஆனிச்சு, அப்போ டோட்டல் 2,000. ரெண்டுத்தையும் ஆட் லெஸ் பண்ணிங்கன்னா 23,000 வரும். கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது எவ்வளோனா 44,000, அதையும் போட்டு டோட்டல் பண்ணிங்கன்னா சம் வந்து டேலி ஆகிடும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.